ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிவிஷன் லார்ட் ஆஃப் எவென்ட்ஸ் எபிசோடு 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லிந்தியான், எதுக்காகடா நீ இப்படி பண்ண, எங்கே இருக்கா நிங்ஷி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து நம்ம ஹீரோ பார்த்து, குங்யாங், நீ வந்து நிங்ஷியாங்க வந்து என்கிட்ட விட்டுரு, ஏன்னா வந்து நீ அதுக்கெலாம் வந்து தகுதியே இல்லாதவ, அவளை எவ்வளோ பெரிய அழகி, ஆனால் அவன் உனக்கு கூட செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி மட்டும் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவோ திரும்ப வந்து அவளை வந்து அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணதில் அங்கே இருக்கிற அந்த ஒரு பெரிய மரமே வந்து இடிஞ்சு விழுகுது. என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி வந்து அந்த தீயான்னு வந்து பார்க்குறான். அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து வயிற்றுலேயே வந்து பெரிய ஒரு பஞ்ச் கொடுத்துட்றான். நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதெல்லாம் உடம்புக்குள்ள எல்லாமே வெளியே வந்துடும் போல இருக்கு. திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பஞ்ச் கொடுக்குறான். இதில் அவன் வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து போய் வந்து விழுகிறான். எப்படி இது நடக்குது, எதுக்காக இவ்வளோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீ வந்து இந்த லின்ச்சியை வந்து விட்டுட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்டுட்ருக்கான். இன்றைக்கி கண்டிப்பாக அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தீயானோட அப்பா வந்து வந்துட்டாங்க. அவள் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. உன்னோட அப்பா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான், அதனால வந்து இன்றைக்கி நான் வந்து உனக்கு பெயினே இல்லாத அளவுக்கு வந்து உனக்கு ஒரு வழியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. பெயின் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கீழே எந்திரிக்க முடியாமல் வந்து எந்திரிக்கிறான். அந்த டைம் வந்து 3 பேர் வந்து அவனை ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு செயின் மாதிரி உருவாக்கி நம்ம ஹீரோ வந்து எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு 2 கையை 2 எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து தியானோட அப்பா வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளேருந்து என்னமோ வந்து எடுக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அதுக்கு வந்து உன்னோட ஸ்டார் கேட்டை வந்து எனக்கு வந்து கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து லெங்க்யூவான் சிட்டியை வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. இந்த சிட்டி பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த சிட்டியில் வந்து நிறைய விதமான சோல்ஜர்ஸ் வந்து ஒன்றா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறான். அப்பா இங்கே பாருங்களேன், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க பார்க்குறக்கு. நானும் இவனை மாதிரியே வந்து பெரிய ஆளாகி ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் வந்து கேட்குறான். அதுக்கு நீ என்ன பண்ணணுமா, 9 கேட் ரிலேமே வந்து நீ வந்து ஃபினிஷ் பண்ணணும், அப்போ தான் வந்து நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 கேட் ரிலேமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 9 விதமான லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் கேட்டு, அப்புறம் வந்து ஹெவன் கேட்டு, லைட் கேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளில் வந்து லைன் பை லைனாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் கேட்டு, என் கேட்டு, லைஃப் கேட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீ வந்து யூஸ் பண்ணினா வந்து வெளியே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து உன்னோட மெரியனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். சர்க்கிள் பண்ணி உன்னோட பவர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து கேட்டுட்ருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து டெத் கேட்டு, ஷாக் கேட்டு, ஹெவன் கேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நீ வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிடுவ. நம்மளோட சிட்டி லார்டு வந்து ஹெவன் கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கவங்க தான். ஓ அப்படியா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ஸ்டார் கேட்டு. அது வந்து ஹெவன் வந்து நமக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அதை கொடுக்கும். அது இருந்தால் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க பேரனை வந்து காணோம். டே தம்பி எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. டே எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அவன் கீழே இருக்கிற வந்து புல்லெலாம் வந்து பிடுங்கிக்கிட்டு இருக்கான். இங்கே என்னடா நடக்குது, இதுக்காகவே நான் இவ்வளோ நேரம் இவங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா யோசிக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு லின் ரெசிடென்ஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து தரதையாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவன் கதை இன்னையோட முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவனை தூக்கி வெளியே வீசுங்கடா அப்படின்னு சொல்லி வீசிட்டாங்க. இவன்கிட்ட ஸ்டார் கேட்டே இனிமேல் கிடையாது, இனிமேல் இவன் யூஸ்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாரு இந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் வந்து இவன் ஜீனியஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சு நிற்கவே முடியல அவனால். ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து காயமாக இருக்குது. லின்சான், லிந்தியான், உங்களை 2 பேர்த்தையுமே வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படுறான். அவன் வாயிலேருந்து வந்து பிளட்டெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அவனால் நிற்கக்கூட முடியல. கடவுளே, எதுக்காக என் உடம்புல மட்டும் இப்படி பண்ண, என் லைஃப்பில் மட்டும் எதுக்காக இவ்வளோ வந்து இதில் பண்ணிகிட்ருக்க, என்னால் இது தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்படி நடந்திருக்கவே கூடாது, என் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி நடந்துட்டுருக்கான். அவனால் நிற்கக்கூட முடியல.
அவன் கீழே தரையில் வந்து தவந்து வந்து போயிட்டுருக்கான். நோ, இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வந்து ஒவ்வொரு இடமா வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்போ தான் வந்து யாரோ வந்து வர மாதிரி இருக்குது. யாருடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நிங்ஷி தான். நீ எதுக்காக இங்கே வந்த? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறான். உன்னால இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் அந்த கொடையெல்லாம் தள்ளி விட்டுறான். ஏன் எதுக்காக இப்படி வந்து நீ பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை பார்த்து வந்து கேட்டுட்ருக்கான். ஏன்னா இவனும் வந்து அவன் கூட சேர்ந்து தான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான். ஏன் எதுக்காக இப்படி பண்ண? எனக்கு எந்த விதமான சாய்ஸுமே கிடையாது. நான் இந்த ஸ்டார்கேட் இல்லாமல் என் லைஃப் என்ன ஆகும்னு நீ நினச்சியா? எதுக்காக நீ இப்படி பண்ண? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து பார்த்து வந்து கேள்வி கேட்டுட்ருக்கா. அவளும் வந்து எதுக்காக நான் இப்படி பண்ணேனா? எல்லாமே என் ஃபேமிலினால தான். நான் இது மட்டும் பண்ணாமல் விட்டுருந்தா என் ஃபேமிலியே வந்து இந்த சிட்டியை வந்து தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் உன்னோட ஃபினான்ஸை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்நேரம் நிம்மதியாக இருந்திருப்பேன். உன்ன மாதிரி ஒரு இன்னசென்ட்டு கிட்ட வந்து அந்த ட்ரெஸ் இருந்துக்கூடாது. அது போனது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னசென்ட் ட்ரெஸ்ஸரா? என்ன சொல்கிற நீ? எல்லாமே உன்னால தான் போச்சு. நீ வந்து என்ன இன்னசென்ட்டு சொல்லிட்டு இருக்கியா? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்பவே வந்து பிளைண்டாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் இப்படி இருந்திருக்கவே கூடாது. எல்லாமே என்னால் தான். நீ இங்கே இருக்க தேவையில்லை. இங்கேருந்து போயிடு. நீ என்னை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த நின்ஷியை பார்த்து வந்து சொல்கிறான். அவளும் வந்து நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தால் வந்து உன் கதையும் முடிஞ்சிருக்கும். என்னோடய ஃபேமிலியும் வந்து மொத்தமாக வந்து அழிஞ்சிட்டு போயிருக்கும். இந்த ஸ்டார் கேட்டு வந்து தகுதியான ஆள் வந்து இந்த சிட்டியோட ஆளோட பையன் தான் வந்து. அவன் தான் வந்து அடுத்த சிட்டியில் ஆளாகவே மாற போகிறான். அதனால அவனுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்து இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்து வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறான். இதுக்காக வந்து இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கா? இவனால வந்து தான் எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவளே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அங்கேருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து யோசிச்சு வந்து கீழே வந்து படுத்துட்டு இருக்கான். அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை வந்து தலைகுனிய வைக்க போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து திடீர்னு மேகத்துலேருந்து ஒரு மின்னல் வந்து நம்ம ஹீரோ வந்து தாக்குன உடனே நம்ம ஹீரோக்குள்ளே அந்த நயன் ரிலேம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இருக்கிற ஒவ்வொரு கேட்டும் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து காமிக்கிறாங்க. அவ்வளோது கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால கொஞ்சம் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.